ராகு நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கே இந்த மரபணு நோய், மர்மமான நோய் வருவதற்கு வாய்ப்பு ஜாஸ்தி. அது எப்ப வெளிப்படையா குடுப்பாருன்னா, சனி தசையில குடுப்பாரு. ஜெனடிக் நோயெல்லாம் சொல்லக்கூடியதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி பகவான் தான். அதெல்லாமே அங்க கொண்டு வர இந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் எல்லாம் அந்த டைம்ல வரும். இந்த புதன் தசையில கிட்டத்தட்ட அவங்க ஒரு சீனியர் சிட்டிசன் ஸ்டேஜ்ல இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன மாரி விஷயங்கள் நடக்கும்? அதாவது இந்த டாக்குமெண்டேஷன், வாழ்க்கை எப்படி போகும்? அடுத்தடுத்து என்ன மாரி விஷயங்கள்? புதன் தசையில அவங்க கேது புத்தியில கவனம் வேணும். கேது புத்தி தான் அவங்கள ரொம்பவே சுருக்கி, மொடக்கி போட்டு உட்காந்து சிலருக்குலாம் பார்த்தீங்கன்னா, இந்த சனி தசையில வந்து நோயால அவதிப்படுவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது புதன் திசையில அவங்கள சிலருக்கு இந்த பேரலைசிஸ் வந்து பெட் ரிட்டன் ஆகி சிலர்லாம் படுக்கிறாங்களா, அந்த மாரி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னா, பசங்களுக்கே சொத்து குடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு தகராறு பண்ணிட்டு உட்காந்துருக்க பேரண்ட்லாம் பார்த்துருப்பீங்களா, அந்த மாதிரி வருவாங்க. பசங்களே வந்து இவங்க மேலே கேஸ் போடுறதுக்கான வாய்ப்பெல்லாம் வரும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரும் பராமரிக்காம இவங்க தனியாவே இவங்கள தானே தனியா உட்காரக்கூடிய ஒரு சுருக்குதல் நிலையா வரும். ரொம்ப பெருசாலாம் இருக்காது. ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஏன்னா கேது புத்தி சின்னது தான். பட் அதிலேயே இவங்க ஒரு பெரிய டிப்ரஷனுக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வந்து